மாலி, புர்கினோ ஃபாசோ, நைஜர் இந்த மாதிரி ஆப்பிரிக்க நாடுகளை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது எல்லாரும் கேட்ட கேள்வி என்னென்னா, இந்த ஆப்பிரிக்க நாடுகளுக்கு தனியாக யோசிக்கக்கூடிய அந்த புத்தி இல்லையா, அந்த நாலேஜ் இல்லையா, ஏன் அவங்க அடிமையாக இருக்காங்க அப்படின்னா, கெபோன் அப்படிங்கிற இந்த நாடு இப்போ புதுசாக எனக்கெல்லாம் ஃப்ரான்ஸ் தேவையே இல்லை, நான் தனியாக என்னுடைய ஆட்சியை நடத்த போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சீனியர் இராணுவ தளபதி அவருடைய கீழ் அந்த ஆட்சியை எடுத்திருக்கிறார். கெபோன் இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் பேசு பொருளாக மாறி இருக்க வேண்டும். ஆனால் நம்ம ஊடகம் இல்லை அயல்நாட்டில் இருக்கக்கூடிய மேற்கத்திய அந்த ஆதரவுடன் இருக்கக்கூடிய ஊடகங்கள் இந்த கெபோனை பற்றி பேசுகிறாங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை. அதற்கு காரணம் நம்முடைய வரலாறு நமக்கு தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறது தான். இந்த கெபோன் அப்படிங்கிற இந்த நாட்டை பற்றி படிக்கணும்னா கண்டிப்பாக ஒரு 14 நாடுகளை பற்றியும் அந்த 14 நாடுகளையும் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு அமைப்பை பற்றியும் படிக்க வேண்டும். என்னடா இலுமினாட்டி கதையா அப்படின்னு பார்த்தா இல்லை, அதை விட ரொம்ப சீரியஸான விஷயம். கெபோன் ஏன் இப்போ புதுசாக இந்த இராணுவ தளபதியின் ஆட்சியின் கீழ் வரப்போகிறது, ஏன் பிரான்ஸை விட்டு விலகி வராங்க, அதற்கும் நைஜருக்கும் புர்கினோ ஃபாசோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாட்டுக்கும் தோமஸ் சங்கரா அவர்களுக்கும் லுமும்பா அவர்களுக்கும் கடைசியா இப்ராஹிம் அவர்களுக்கும் என்னென்ன தொடர்பு இருக்கு? இது நைஜர் ஆப்பிரிக்கா பாகம் 8. ஆனால் கெபோன் இப்போ தானே வந்துச்சு, அதை இந்த பார்ட்டில் இணைக்க முடியுமான்னு கேட்டால் முடியும். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். பிளேலிஸ்டினுடைய பெயரை மாற்ற விரும்பலை, அதனால தான் நைஜரில் தொடங்கினதை புர்கினோ ஃபாசோவுக்கு போனோம், காங்கோக்கு போனோம், அங்கே இருக்கக்கூடிய லுமும்பா அவர்களுடைய வரலாறை தெரிந்து கொண்டோம். இதெல்லாம் பார்க்காத நண்பர்கள் தயவு செஞ்சு பார்த்துருங்க. 7 காணொளியும் 7 தலைவர்களை பற்றி இல்லாட்டி 7 நாடுகளை பற்றி அப்படின்னு சொல்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. 2017 மேக்ரோன் அவர்கள் G20 மாநாட்டில் பேசுறார். அந்த மாநாட்டின் போது அவர் பேசுற வார்த்தைகள் ஆப்பிரிக்க நாட்டு அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு பயத்தை ஏற்படுத்துது. சொல்லப்போனா ஒரு கோபத்தை, கடும் கோபத்தை மேக்ரோன் அவர்கள் கையில கிடைச்சாருன்னா நாங்கள் ஏதாவது செஞ்சிட வேண்டாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கு. 2017 வந்து சொல்றாரு, நான் ஆப்பிரிக்க நாட்டு அந்த பல நாடுகள் எங்களுக்கு கீழே இருக்காங்க, இல்லை நாங்கள் உங்களுக்கு உதவி செஞ்சுட்டு இருக்கோம், எங்களுடைய பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்க்கு நாங்கள் உதவி செஞ்சுட்டு இருக்கோம், நாங்கள் உதவி செஞ்சால் மட்டும்தான் இந்த ஆப்பிரிக்க நாடுகளால் முன்னேற முடியும். அப்படி நாங்கள் உதவி செய்யவில்லை என்றால் கண்டிப்பாக அவங்க அழிஞ்சிடுவாங்க. ஏன்னா அவங்க நாகரிகமற்றவர்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சேர்க்கிறார். நாகரிகத்தை சொல்லிக் கொடுப்பதும் இல்லை அங்கே மக்கள் எப்படி வாழ வேண்டும் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுப்பதும் தான் எங்களுடைய வேலை. நான் ஒரு தலைவனாக இங்கே வந்து நிற்கிறேன்னா காலனி நூற்றாண்டுகளை தாண்டி நிற்கக்கூடிய ஒரு தலைமுறையிலேருந்து பிறந்திருக்கேன். நான் சொல்கிறேன், நீங்கள் நல்லா இருக்கணும்னா ஃப்ரான்ஸ் கூட நிற்கணும் அப்படின்னு சொல்கிறார். எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம்! அங்கேருந்து எடுக்கக்கூடிய கோல்டு, அங்கேருந்து எடுக்கக்கூடிய யுரேனியம், அங்கேருந்து எடுக்கக்கூடிய க்ரூட் ஆயில் இதெல்லாம் ஃப்ரான்ஸ் ஏற்றுமதி செய்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஏற்றுமதி செஞ்சு ஃப்ரான்ஸ் அதை ஒரு குட்டாக மாற்றி ஒரு நல்ல பொருளாக மாற்றி அதை திருப்பி ஆப்பிரிக்காவிலேயே வந்து கொடுத்துட்ருக்காங்க. இதை தானே விக்கி இந்தியாவிலும் செஞ்சிட்ருக்காங்க. அப்போ இந்தியாவுக்கு மட்டும் சுதந்திரம் கிடைச்சிருச்சுன்னு சொல்கிற, அந்த நாடுகளுக்கு சுதந்திரம் கிடைக்கலன்னு சொல்ற, அவங்க இப்போதும் அடிமையில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிற ஆப்பிரிக்க நாடுகளும் ஒன்று தானா அப்படிங்கிற அந்த கேள்வி உங்கள் மனசில் உதயமாகட்டும். ஏன்னா பாகம் 9 இப்ராஹிமை பற்றியும் இல்லாட்டி இன்னும் சில நபர்களை பற்றியும் இப்போ நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி எல்லாமே பார்க்க போகிறோம். இந்த கெபோன் அப்படிங்கிற ஒரு நாடு எப்படி முக்கியமானது, சாஹேல் ரீஜன் அப்படிங்கிற ஒரு ரீஜனை நம்ம பார்த்தோம். அதுலேயும் குறிப்பாக நாடுகள், இந்த ஆப்பிரிக்க நாடுகளில் இருக்கக்கூடிய வெஸ்ட் ஆப்பிரிக்க நாடுகள் அப்படின்னு சொல்லலாம். இந்த வெஸ்ட் ஆப்பிரிக்க நாடுகளில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நாடு தான் கெபோன் அப்படிங்கிறது. இப்போ ராணுவ புரட்சி வந்ததா பார்த்தோம். இது சென்ட்ரல் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு நாடு. இந்த சென்ட்ரல் ஆப்பிரிக்கா மற்றும் வெஸ்ட் ஆப்பிரிக்கா இந்த 2 இடத்துல இருக்கக்கூடிய ஆப்பிரிக்க நாடுகள் முழுவதுமா யாருடைய கட்டுப்பாட்டில் இயங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போவும் சொல்கிறோம், மறைமுகமாக பிரான்ஸினுடைய கட்டுப்பாட்டில் இயங்கிட்டு இருக்காங்க. 1800 இவங்க என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, இந்த ஆப்பிரிக்க நாடுகள் எல்லாருமே அவங்களுடைய எக்ஸ்சேஞ்சுக்காக கொஞ்சம் ஷீ செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஷீ செல்ஸ் எல்லாம் பயன்படுத்திட்டு இருக்காங்க. 1930 இந்த காலகட்டத்தில் பிரான்ஸ் பல அரசர்கள் கொஞ்சமாக அவங்க கூட டம்மியாக வச்சுருந்த ஆட்சியெல்லாம் ஒதுக்கி விட்டுட்டு நான் எல்லாத்தையுமே ஆட்சி செய்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. 1930களில் வந்த இந்த பிரான்ஸினுடைய புதிய சட்டம் என்ன சொல்லுது, நீ பிரான்ஸு அதனுடைய ஃப்ராங்கை தான் யூஸ் பண்ணணும், பிரான்ஸினுடைய கரன்சியை தான் யூஸ் பண்ணணும், அப்படி யூஸ் பண்ணலனா உனக்கு நாங்கள் ரொம்ப பெரிய அளவில் வரி விதிப்போம், இல்லை உன்னுடைய கரன்சியை நாங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி இன்டைரக்டாக சொல்லி வராங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களுடைய ஆர்ம்டு ஃபோர்ஸை அனுப்பி டாக்ஸஸாக இருக்கட்டும் இல்லாட்டி குட்ஸ் பொருட்களுடைய விலையாக இருக்கட்டும் இது எல்லாமே பிரான்ஸினுடைய பணத்தை வைத்தே நீங்கள் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஆப்பிரிக்க நாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய மீடியம் ஆஃப் டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற அந்த பணம் இல்லாட்டி சீஷல்ஸ் அதெல்லாம் மறந்து பிரான்சினுடைய பணத்தை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இரண்டாவது உலகப் போர் முடியுது. இரண்டாவது உலகப் போர் முடிஞ்ச உடனே பிரான்ஸுக்கு பெரிய ஒரு தள்ளாட்டம் அப்படிங்கிறது நடக்குது. அப்படி தள்ளாடும் போது தான் பிரான்சினுடைய கரன்சியை யூஸ் பண்ணிட்டு இருந்த ஆப்பிரிக்க நாடுகளுக்கு அது பெரிய ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்துது. சொல்லப்போனால் டாலருக்கு இணையான பிரான்சினுடைய அந்த ஒரு மதிப்பு இருக்குது பார்த்தீங்களா, குறைய ஆரம்பிக்குது. இப்படியே குறைஞ்சிட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம என்ன செய்ய முடியாது, நம்முடைய பணத்தை வேர்ல்டு லெவலில் மிகப்பெரிய அளவில் நம்முடைய பொருளாதாரத்தை உயர்த்த முடியாது. ஆப்பிரிக்காவுக்குன்னு தனி கரன்சி, நமக்குன்னு தனி கரன்சி அப்படின்னு சொல்கிற ஒரு முடிவுக்கு வராங்க பிரான்ஸ். ஆனால் இந்த இடத்துல தனி கரன்சி அப்படின்னு சொல்லும் போதே ஆப்பிரிக்காவை மறுபடியும் அடிமை செய்வது எப்படி அப்படிங்கிற யோசனை தான் பிரான்ஸுக்கு இருந்துச்சு. 1960களில் நிறைய நாடுகளில் நாங்கள் இண்டிபெண்ட்டாக போகிறோம், நாங்கள் சுதந்திரம் அடைய போகிறோம் அப்படிங்கிற அந்த புரட்சி வெடிக்குது. பிரான்ஸ் எல்லா நாடுகளுக்கும் சுதந்திரம் தானே வச்சுக்கோ, சுதந்திரம் தானே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. பிரான்சினுடைய கரன்சி வீழ்ச்சி அடைவதால் அது ஆப்பிரிக்காவிலும் பயன்படுத்தப்படுவதால் அங்கேயும் அது பெரிய ஒரு பிரச்சனையாக மாறிட்டு இருக்கு. அந்த பிரச்சனையை இப்போதைக்கு கையாள முடியாது. கொஞ்சம் வேடிக்கை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பிரான்ஸ் நினைக்கல, கொஞ்சம் மறைமுகமாக ஆட்டத்தை விளையாடலாம் அப்படின்னு சொல்லி பிரான்ஸ் ஒரு கரன்சியை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க 1945 இந்த காலகட்டத்தில். அந்த கரன்சியினுடைய பெயர் இல்லாட்டி அது ஒரு சிஸ்டம்னு வச்சுக்கோங்களேன், அந்த சிஸ்டத்தினுடைய பெயர் CFA ஃப்ராங்க் அப்படிங்கிறது தான். இந்த CFA ஃப்ராங்க் அப்படிங்கிறத 1945 இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது எப்படி வேல்யூவேட் பண்றாங்க அப்படின்னா, பிரான்சினுடைய ₹1 வாங்கணும்னா இந்த CFA ஃப்ராங்க் 1.7 ரூபாய் அங்கிட்டு கொடுக்கணும். அதே மாதிரி கொஞ்சம் ஒரு 3 வருஷத்திலேயே ஒரு பிரான்சினுடைய கரன்சியை வாங்குறதுக்கு 2 CFA ஃப்ராங்கை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற வழிமுறை செய்கிறாங்க. இதில் என்ன வித்தியாசம், என்ன வந்துருச்சு, எதுக்காக இந்த அளவுக்கு அவங்க யோசிச்சாங்க அப்படிங்கிற கேள்வியை இன்னையிலிருந்து இப்போ இருந்து கொஞ்சம் ஆழமாக யோசிக்க ஆரம்பிங்க. CFA ஃப்ராங்க் அப்படிங்கிறது இன்ட்ரடியூஸ் செய்யப்பட்டது 14 நாடுகளில். இந்த 14 நாடுகளையும் CFA ஃப்ராங்க் ஜோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த CFA ஃப்ராங்க் ஜோன்ஸுக்குள்ள வரக்கூடிய நாடுகள் தான் புர்கினோ ஃபாசோ, மாலி, நைஜர், இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கேபோன். இது எல்லாமே என்ன விக்கி, அப்போ இந்த இடத்துலலாம் இப்போ பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த இடங்கள்லாம் நாங்கள் தனி நாடு, நாங்கள் பிரான்ஸுக்கு அடிமை கிடையாது, நாங்கள் அமெரிக்காவுக்கு அடிமை கிடையாது, நாங்கள் மேற்குலகத்துக்கு அடிமை கிடையாதுன்னு சொல்கிறாங்களே, அப்போ இதுதான் ரூட் கேஸா அப்படின்னு பார்த்தா இதுதான் இன்விசிபிள் ரூட் கேஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த CFA ஃப்ராங்க் அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது பிரான்ஸ் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, CFA ஃப்ராங்க் வழியாகத்தான் உங்களை நாங்கள் வழி நடத்த போகிறோம், இது இருந்தால் தான் உங்களால் சஸ்டெயின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளெல்லாம் நம்ப வைக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள்லாம் விலைக்கு வாங்குறாங்க. CFA ஃப்ராங்க் எனக்கு வேணாண்டா அப்படின்னு சொல்லி கினி நாடு சொல்லுது. அது எப்படி நீ சொல்லலாம், கினி நாட்டு அதை ஒரு எக்ஸாம்பிளாக காண்பித்து CFA ஃப்ராங்கை அவங்க அந்த 14 நாடுகளையும் அக்செப்ட் பண்ண வைக்கிறதுக்காக கினிக்கு கொடுத்துட்டு இருந்த, அதுவும் ஒரு நாடு தான், வெஸ்ட் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு நாடுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கினிக்கு கொடுக்க வேண்டிய பவர் கிரிட்டை கட் பண்ணுறாங்க, அதாவது எலக்ட்ரிசிட்டியை கட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு கொடுத்துட்டு இருந்த எய்ட்ஸ் எல்லாமே, அதாவது கொஞ்சம் கொஞ்சம் உதவிகள் எல்லாமே கொடுத்துட்டு இருந்திருப்பாங்கல்ல, அதெல்லாம் கட் பண்ணுறாங்க. அவங்க கொடுக்க வேண்டிய கடனை உடனடியாக செலுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு உத்தரவு பறக்குது. இதனால் கினி நாட்டுக்குள்ள ஆர்டிஃபிஷியலாக ஒரு பெரிய கலவரத்தை ஏற்படுத்துகிறாங்க. அப்படி ஆர்டிஃபிஷியலாக ஏற்பட்டுற இந்த கலவரத்தில் கவர்மெண்ட்டுக்கு எதிராக, அது ஒரு பிரசிடென்ட் அறிவித்திருப்பார்ல, நான் உன்னுடைய கடனை கொடுக்க முடியாது, CFA ஃப்ராங்க் எனக்கு வேண்டாம், என்னுடைய கரன்சி நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. கடாஃபி அவர்கள் சொன்ன மாதிரி, தோமஸ் சங்கரா அவர்கள் யூஸ் பண்ண மாதிரி, லுமும்பா அவர்கள் சொன்ன மாதிரி, ஏன் இப்போ பிரிக்ஸ் சொல்லிட்டு இருக்கிற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய அந்த பிரசிடென்ட் சொல்கிறார். அவருக்கு எதிராக போராடக்கூடிய போராட்டக்குழுக்கு ஆயுதங்களை வழங்குகிறது பிரான்ஸ். நேரா கினில நடக்கக்கூடிய பிரச்சனையை காண்பித்து மீதம் இருக்கக்கூடிய 14 நாடுகளையும் பார்த்து சொல்றாரு, உனக்கும் இதே மாதிரி பிரச்சனை வந்துடும், CFA ஃப்ராங்க் அப்படிங்கறத என்ன செய், அக்செப்ட் பண்ணுன்னு சொல்றாங்க. அடுத்ததா டோகோலையும் இதே மாதிரியான ஒரு பிரச்சனை வருது. டோகோல பிரச்சனை வரும்போது டோகோ நாட்டினுடைய பிரசிடென்ட் சொல்றாரு, நானும் CFA ஃப்ராங்க் அக்செப்ட் பண்ணல. ஆனா இந்த முறை பிரான்ஸ் என்ன யோசிக்கிறாங்கன்னா, இவங்க நாட்டில் உள்நாட்டு கலவரம்லாம் வரக்கூடாது, எவன் சொல்றானோ அவனை என்ன செஞ்சிரு, கொன்னுரு அப்படின்னு சொல்லி அந்த பிரசிடென்ட்டை கொல்றாங்க. வேற வழியே இல்லாம 14 நாடுகள் அக்செப்ட் பண்றாங்க. CFA ஃப்ராங்க் தான் எங்களுடைய மானிட்டரி சிஸ்டம் அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு நீங்க காங்கோல இருக்கக்கூடிய ரூபா நோட்டை எடுத்து பார்த்தாலும் சரி, கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி இந்த புர்கினோ ஃபாசோவினுடைய ரூபா நோட்டை எடுத்து பார்த்தாலும் சரி, இல்ல இப்ப பார்க்கக்கூடிய கபோன்ல இருக்கக்கூடிய அந்த ரூபா நோட்டை எடுத்து பார்த்தாலும் சரி, வெவ்வேறு ரூபாய் தாள்களாக இருக்கும். ஆனா இந்த 3 தாள்களையும் அச்சடிப்பதற்கு அவங்க யூஸ் பண்ணக்கூடிய டெக்னாலஜி ஒன்னே ஒண்ணுதான், CFA ஃப்ராங்க். அப்ப CFA ஃப்ராங்க் என்ன சொல்லுதுன்னா, உன்கிட்ட நிறைய தங்கம் இருக்கு, வைரம் இருக்கு, க்ரூட் ஆயில் வச்சிருக்க, கபோன் அப்படிங்கிறதுல நிறைய க்ரூட் ஆயில் இருக்கு. அப்போ இதெல்லாம் வச்சிருக்கீங்கன்னா உனக்கு நிறைய அந்நிய செலவாணிகள் வரும், டாலர் வரலாம், வேறு நாட்டு கரன்சி வரலாம். உனக்கு எந்த அந்நிய செலவாணி வந்தாலும் அதில் 50% நீ என்ன செஞ்சிடணும், பிரான்சினுடைய ட்ரெஷரிக்கு கொடுத்துடணும்.
எப்படி 50% பிரான்சினுடைய ட்ரெஷரிக்கு கொடுத்துடணும். மீதம் இருக்கும் 20% அப்படிங்கிறது நீ நிறைய கடன் வாங்கியிருக்க, அந்த கடனுக்காக அங்கே ஒதுக்கி வச்சிருக்கணும். அப்போ அவன் 100 ரூபாய் சம்பாதிக்கிறான்னா 70 ரூபாயை பிரான்சினுடைய ட்ரெஷரிக்கும் பிரான்ஸுக்கு அவன் கடன் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறதுனாலையும் கொடுத்துடணும். மீதம் இருக்கும் 30 ரூபாயை வச்சு அந்த நாட்டு மக்களுக்கு என்ன செய்யணும்? கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அவங்களுடைய படிப்பு, அவங்களுடைய மெடிக்கலுக்கு செலவு பண்ணணும். எப்படிங்க 100 ரூபா சம்பாதிக்கும் போது அந்த 100 ரூபாயே வெறும் 5% தான். 95% லாபத்தை யார் எடுத்துகிட்டு போயிடுறா? பிரான்ஸ் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஸோ அந்த 5% லாபத்தில் கூட அதுலேயும் 70% யார் எடுத்துகிட்டு போயிடுறாங்க? பிரான்ஸினுடைய ட்ரெஷரில் வச்சிடணுங்கிறாங்க. மீதம் இருக்கும் 30% வச்சு அந்த நாட்டை ரன் பண்ணுறது அப்படிங்கிறது நடக்கக்கூடிய விஷயமா? எவ்வளவு சிக்கல்கள் வரும் அதற்கு பின்னாடி. இப்போ ஆப்பிரிக்க நாடுகள் தடுமாறி நின்றுட்டு இருக்காங்க. அப்படின்னா நீங்க கேட்கலாம், என்ன விக்கி சொல்ற? CFA franc அப்படிங்கிறத பிரான்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, 50% பிரான்ஸினுடைய ட்ரெஷர்ல வைக்கணும்னு சொல்லியிருக்காங்களே, அப்படி ட்ரெஷர்ல வைக்கிற அதுல ஏதாவது லாபம் வந்துச்சுன்னா ஆப்பிரிக்க நாடுகளுக்கு கொடுப்பாங்களான்னு கேட்டா இல்ல. இந்த இடத்துல அடுத்ததா அவங்க யூஸ் பண்ணி இருக்கக்கூடிய மானிட்டரி சிஸ்டம், அந்த மானிட்டரி சிஸ்டம் நமக்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியாது. நம்ம பணம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நமக்கு தெரியுமா? 100 ரூபாய் அச்சடிப்பதற்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா யார்கிட்ட கையெழுத்து வாங்குறாங்க, எப்படி 100 ரூபாய் அச்சடிக்கப்படுது, இந்த மானிட்டரி சிஸ்டம் ஃபுல்லாக நமக்கு தெரியுமா? இல்லை. அதில் நிறைய லூப் ஹோல் இருக்கும். அதே மாதிரி ஆப்பிரிக்காவில் யூஸ் பண்ணக்கூடிய இல்லாட்டி இந்த 14 நாடுகளில் யூஸ் பண்ணக்கூடிய CFA ஃப்ராங்கில் நிறைய லூப் ஹோல் இருந்துச்சு. அவங்க அச்சடிக்கக்கூடிய ஒவ்வொரு பணமும் இல்லாட்டி இந்த CFA franc அப்படிங்கிறதுல 70% மறைமுகமாக பிரான்ஸ் எடுக்கும்போது, இப்போ கேபோன் அப்படிங்கிற அந்த நாட்டுக்கு கடன் இருக்கு அப்படின்னா அந்த கடனுக்கான வட்டியும் யார் கொடுக்க வேண்டியதாக இருக்கும்? கேபோன் பிரான்ஸுக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்கும். சொல்லப்போனால் இந்த CFA franc அப்படிங்கிறது பிரான்ஸ் அவங்களுடைய பணத்தை சம்பாதிப்பதற்கான இல்லாட்டி உருவாக்குவதற்கான ஒரு திட்டமாக உருவாக்கி அதில் இந்த 14 நாடுகளையும் சேர்த்து அந்த 14 நாடுகளிலிருந்தும் கொள்ளையடிக்கக்கூடிய அந்த ஒரு நேச்சுரல் ரிசோர்சஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதை கம்மி விலைக்கு வாங்கி அதனால் உருவாக்கப்பட்ட பொருட்களை மிகுந்த அதிக விலைக்கு விற்பனை செய்து அப்படியும் காசு சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. இந்த CFA franc அப்படின்னு சொன்னேன் பாருங்க, 1948ல் 2 CFA franc கொடுத்தா ஒரு பிரான்சினுடைய கரன்சியை நம்ம வாங்கலாம். இன்னைக்கு 100 CFA கொடுத்தாதான் ஒரு பிரான்சினுடைய கரன்சியை வாங்க முடியும். எப்படி விக்கி இவ்வளோ பெரிய ஒரு இன்ஃப்ளேஷன் வந்துச்சு அப்படின்னா, இந்த CFA franc அப்படிங்கிறத இந்த 14 நாடுகளுடைய மானிட்டரி சிஸ்டம் அறிமுகம் செய்த பிரான்ஸ் வேர்ல்டு பேங்குடன் ஒரு கையெழுத்தை போட்டு இந்த CFA franc வேர்ல்டு பேங்கு கூட இணைக்கிறாங்க. அப்படி வேர்ல்டு பேங்கு கூட இணைக்கும் போது CFA franc-இனுடைய வேல்யூ அடிவாங்க அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய நிலைமை மறுபடியும் தாழ்ந்து கொண்டே போகுது. இதை சரிப்படுத்துவதற்கான முயற்சிகள் ஏதாவது ஒரு ஆப்பிரிக்க நாட்டினுடைய தலைவர் எடுக்கிறாங்க அப்படின்னா அவர் கொலை செய்யப்படுகிறார், இல்லாட்டி இராணுவ புரட்சி அப்படிங்கிறது வருது, இல்லைன்னா அங்க தீவிரவாதம் அப்படிங்கிறது உருவாக்கப்படுகிறது. இதுல இருந்து தப்பிச்சு வந்த ஒரு சில நாயகர்கள் தான் தாமஸ் சங்கரா அவர்கள், புர்கினோ ஃபாசோவினுடைய இப்ராஹிம் அவர்கள், நைஜர், மாலி அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். லுமும்பா அவர்கள்லாம் இதனுடைய முதல் கட்ட தலைவராக இருந்தாங்க. ஸோ இப்போ இந்த கேபோன் அப்படிங்கிற இந்த நாட்டில் வந்திருக்கக்கூடிய இராணுவ புரட்சி என்பது பிரான்சினுடைய அதிபரை, பிரான்ஸ் வச்சிருந்த அந்த அரசாங்கத்தை தூக்கி எறிஞ்சு, நீ எனக்கு வேண்டாம், எனக்கான மானிட்டரி சிஸ்டம், எனக்கான நேச்சுரல் ரிசோர்ஸை நானே யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ற புதிய ஒரு தலைவர், புதிய ஒரு இராணுவ தளபதி அப்படிங்கிறவர் அதனுடைய தலைவராக மாறி இருக்காங்க. கெபோன்ல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க, ரொம்ப பெரிய அளவில் கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள். 14 நாடுகள் CFA franc அப்படிங்கிற சிஸ்டத்துக்கு கீழே இருக்காங்கன்னு சொன்னோம்ல, அதுல 11 நாடுகள் லீஸ்ட் டெவலப்டு நேஷன் அப்படின்னு சொல்லி ஐநா சபையால் அறியப்படுகிறது. எந்த அளவுக்கு கொடுமையை அங்க இருக்கக்கூடிய மக்கள் அனுபவிச்சிருப்பாங்க அப்படிங்கிறத இதனால புரிஞ்சிருப்பீங்க. ஆனா கெபோன் அப்படிங்கிற ஒரு நாடு ரொம்ப துச்சமா பார்க்கப்படுது. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறு, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மைகள் மறைக்கப்படுகின்றன. மறுபடியும் பாகம் 9ல் இப்ராஹிம் அவர்களை பார்த்தலான்னு பார்த்தா அதுக்கு முன்னாடி கெபோனை முடித்து விட்டு இப்ராஹிம் அவர்களை பார்க்கலாம். பாகம் 9க்காக காத்திருங்கள். இந்த ஒரு பதிவு எப்படி இருந்துச்சு? 8 காணொலிகள் போட்டுட்டேன், பட் வியூஸ் கொஞ்சம் அப்படியே இறங்கிட்டே இருக்கு. நீங்க மனசு வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் இதே மாதிரியான டாபிக் வரும். இல்லை வியூஸ் சரியா போகலை அப்படின்னா அடுத்த டாபிக்கு ஸ்விட்ச் பண்ணிடலாம். உங்களுடைய கருத்தும் உங்களுடைய ஆதரவை பொறுத்து இந்த பிளேலிஸ்ட்டை கண்டினியூ பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத நீங்களே கொஞ்சம் முடிவெடுத்து சொல்லுங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.